என்னைய கட்டி கொடுத்து அந்த கொட்டில இருந்து போயிட்டாங்க. இப்போ அந்த கொட்டில இருக்கும் மழை காலம் இருந்துக்க முடியாது. எனக்கு வீடு தெரியல இருந்தால் கூட டொய்லெட் தான் தாங்க. முக்கியமாக டொய்லெட் வேணும். நாங்கள் டொய்லெட் இல்லாமல் காட்டுக்கு தான் போகிறோம். இப்போ அந்த வயது காடு தான் வந்து வட்டி கொடியாகி பயிர் செய்கிறாங்க. ஒரு பாத்ரூம் இருக்க போகிறதுக்கும் இடம் இல்லை, டொய்லெட் வீட்டுக்கும் வசதி இல்லை. நேசரி டொய்லெட் தான் போகிறேன். அது நேசரி முடிய பூட்டி போடுவாங்க. மலசலக்கூட வசதிகளையும் வீட்டு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும்படி அந்த மழைக்காலங்கள் வெயில் காலங்களில் இந்த குடும்பங்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க. வீடுகளுக்கு ஒழுப்பு வீடுகளுக்குள்ள ஓரமாக உட்கார்ந்து கொண்டு ஓரமாக படுத்து கொண்டு கஷ்டப்படுறாங்க. සංවිධානය විසින් වසර ගණනාවක් මුළුල්ලේ වැසිකිලි පහසුකම් නොමැතිව දුෂ්කරතාවෙන් පෙළුණා වූ පවුල් 4කට අවශ්‍ය වැසිකිලි පහසුකම් ලබා දීලා තියෙනවා. මේ සඳහා අපට උපකාර කළා වූ නවසීලන්තයේහි ඒලියම් ෆියුචර් ඇන්ඩ් හෝප් මිෂන් එකට අපි බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා. ස්තුතියි. காப்பம் அமைப்பின் சார்பாக இன்றைய தினத்திலும் 2வது மலசல கூடத்தை பயனாளிகளுக்கு கையளித்துள்ளோம். இதேபோல பல குடும்பங்கள் மலசல கூட வசதிகள் இன்றி காணப்படுகிறார்கள். நல்லுள்ளம் கொண்ட நபர்கள் உதவும் பொழுது அவர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என தலைமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். பாட்டாளிபுரம் என்ற கிராமத்தில் பல குடும்பங்கள் மலசல கூட வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். பிள்ளைகளோடு குழந்தைகளோடு மழைக்காலங்களில் வெயில் காலங்களில் சில பேர் காடுகளுக்குள்ளேயும் பற்றியலுக்குள்ளேயும் தான் தங்களுடைய இயற்கை கடன்களை கழித்துக் கொண்டு வருகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இடத்துல பல குடும்பங்களுக்கு மலசல கூட வசதி இல்லை என்பதை நாங்கள் அறிந்து அதன் அடிப்படையில் நாங்கள் முதற்கட்டமாக இந்த இடத்துல ஒரு மலசல கூடத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இந்த மலசல கூடத்தை கிட்டத்தட்ட 5-6 குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ எங்களுக்கு எல்லா குடும்பங்களுக்கும் தற்பொழுது கட்டி கொடுப்பதற்கு எங்களுக்கு இப்பொழுது முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் பல நல்ல உள்ளங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நாங்கள் கூடிய அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு மலசல கூட வசதி நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்ற நம்பிக்கை தெரிவிக்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலும் கூட நம்முடைய காப்பம் அமைப்புடைய 2வது உதவி புரிந்ததான ஏலியம் ஃபியூச்சர் அண்ட் ஹோப் மிஷனுக்கு நாங்களுடைய மனப்பூர்வமான நன்றி தெரிவித்து நம்முடைய உறவுகள் கஷ்டப்படுற பொழுது, துன்பப்படுற பொழுது, வேதனைப்படுற பொழுது அவருடைய துக்கத்திலும் துன்பத்திலும் நீங்கள் பங்கெடுத்து அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களுடைய உதவியின் காரங்களை நீட்டி வருகின்றீர்கள். ஆகவே நம்முடைய காப்பம் சார்பாக ஏலியம் ஃபியூச்சர் அண்ட் ஹோப் மிஷனுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். பாட்டாளிபுர பிரதேசம் மிகுந்த ஒரு வறுமைக்கு உட்பட்ட பிரதேசமாக இருக்கிறது. மக்கள் அடிப்படை தேவைகள் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரதேசமாக நம்முடைய பாட்டாளிபுர பிரதேசம் அதன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த அடிப்படை தேவையிலே நீர் பிரச்சனை காணப்படுகிறது. அத்துடன் மலசோட கூட பிரச்சனைகளும் காணப்படுகிறது. எனவே இந்த இடத்திலே இருக்கின்ற சில குடும்பங்களுக்கு காப்போம் நிறுவனத்தின் சார்பாக மற்றும் ஏலியன் ஃபியூச்சர் ஹோப் மிஷன் நியூசிலாந்து அவர்களுடைய சார்பாகவும் இந்த இடத்திலே அந்த மலசல கூடம் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை அமைத்து கொடுத்தவர்களுக்கு நன்றி. அதை முன்னின்று நடத்தின காப்போம் நிறுவனம், நிறைவேற்று பணிப்பாளர்கள், ஊழியர்களுக்கும் அவர்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறை ஆசிரியர்கள் எப்பொழுதும் அவர்கள் ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து இன்னும் பல பணிகள் இந்த பிரதேசத்தில் இருக்கு. அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் உங்களுடைய உதவிகளை ஒத்தாசைகளை கொடுக்கும்படியாகவும் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மகிழ்ச்சியான மாலை வேலைக்காக நான் துதிக்கிறேன். இதை பார்க்கிறவர்கள் உண்மையாகவே இந்த பாட்டாளிபுரம் ஒரு மிகுந்த அதிகமான மக்கள் குடியிருக்கின்றார்கள். ஆனால் மக்களுக்கு பல வகையான தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகளை கருதி இந்த காப்பல் நிறுவனம் இந்த இடத்துல